இதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற எந்த வேஸ்ட்டான வெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எல்லா வெடியில் இருக்கிற மேல் பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து அடைக்கிறதுக்கு களிமண் வச்சுருப்பாங்க. அந்த களிமண் பகுதியும் அந்த திரியும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அது உள்ள இருக்க மருந்து மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெடியில் இருக்கிற மருந்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி என்கிட்ட இந்த எல்லா வெடியில் இருக்கிற மருந்தையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த மருந்தை பொறுத்து நீங்கள் கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தண்ணியும் அந்த மருந்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து மிக்ஸ் ஆகாது, நீங்கள் மிக்ஸ் பண்ண இது வந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கம்பி வந்து நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு மத்தாப்பு தான் செய்ய போறேன், ஆனால் ஒரு கம்பியே எனக்கு போதும். இப்போ நான் பண்ற ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ். அந்த மருந்து எடுத்து நம்ம கம்பியில மத்தாப்பு ஷேப்ல ஒட்ட வைக்கணும். ஸ்டார்டிங் பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும், மிச்சம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியா ஆயிடும். இந்த மாதிரி அந்த கம்பியில வந்து உங்களுக்கு மருந்து ஒட்டலைன்னா உங்களுடைய விரல்ல கொஞ்சமா தண்ணியை தொட்டு அந்த மருந்து மேல லைட்டா ரப் பண்ணீங்கன்னா அது ஈஸியா ஒட்டிக்கும். ஒட்டுறது மட்டும் இல்லாம அந்த மத்தாப்பு ஷேப்பையும் நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்போ நான் செய்யறத டைம் லேப்ஸ்ல பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த மருந்தெல்லாம் அந்த கம்பியில் ஒட்டி மத்தாப்பு ஷேப்பு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வெயிலில் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் காய வச்சிருங்க. அப்போ தான் அதுக்கு தண்ணி எவாபரேட் ஆகும், அந்த மருந்து ஸ்ட்ராங்காக அந்த கம்பியோட ஒட்டும். 2 days later. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல வீடியோவில் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க. டாடா பை பை, see you.